இணுவைக்கந்தன் அடியார்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற கிராமமான இணுவிலில் வீற்றிருக்கும் இணுவில் கந்தசுவாமி கோயிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இந்த ஆலயம் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் சான்றாக திகழ்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் இணுவில் சந்திக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் யாழ்ப்பாண பேரரசின் காலத்திலிருந்தே ஒரு முக்கிய வழிபாட்டு மையமாக இருந்து வருகிறது. கந்தபுராண காலத்து சிறப்புகளையும் ஈழத்து முருக வழிபாட்டு முறைகளையும் பிரதிபலிக்கும் வகையில் இக்கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் 3 நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை வரவேற்கும் அழகு. மண்டபங்கள் சிற்பக்கலை மிளிரும் சண்முக மண்டபம், நடேச்சர் மண்டபம், மகா மண்டபம் மற்றும் வசந்த மண்டபம் போன்றவற்றின் சிறப்புகள். தேவர் சபை திருவிழா காலங்களில் சுவாமி எழுந்தருளும் தேவர் சபையின் தனித்துவம். இக்கோயிலின் மிக முக்கிய சிறப்பம்சம் அதன் மஞ்சமாகும். இந்தியாவிலிருந்து வந்த தேர்ந்த கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த மஞ்சம் அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்காக உலக புகழ் பெற்றது. திருவிழா காலங்களில் முருகப்பெருமான் இந்த மஞ்சத்தில் பவனி வரும் காட்சி மெய்சிலிர்க்க வைக்கும். இக்கோயிலின் நித்திய பூசைகள், வருடாந்த மகோற்சவம், கந்தசஷ்டி திருவிழா தனித்துவம் வாய்ந்தது. இக்கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை 25 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பெருந்திருவிழா ஒரு ஆன்மீக கடலாகும். கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆனி அமாவாசை தினத்தில் நடைபெறும் தீர்த்த திருவிழாவுடன் இது நிறைவடைகிறது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெவ்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். முதலாம் நாள் கொடியேற்ற திருவிழா புனிதமான தொடக்கம். 12ஆம் நாள் புகழ்பெற்ற மஞ்சத் திருவிழா கலைநயம் மிக்க இணுவில் மஞ்சத்தின் பவனி. 16ஆம் நாள் மாம்பழத் திருவிழா. 22ஆம் நாள் கைலாச வாகன திருவிழா, சிவபரம்பொருளின் கைலாய காட்சியை பிரதிபலிக்கும் வாகன பவனி. 23ஆம் நாள் வேட்டை திருவிழா மற்றும் சப்பரத் திருவிழா. 24ஆம் நாள் பிரம்மாண்டமான தேர் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்கும் காட்சி. 25ஆம் நாள் ஆனி அமாவாசை அன்று நடைபெறும் தீர்த்த திருவிழா. இவை தவிர ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவின் 6 நாட்களும். அந்த நாட்களில் இணுவில் கந்தன் கோவிலில் தினமும் கந்தபுராணம் ஓதுவார்கள். இணுவில் கிராமத்தின் பாரம்பரியமும் அங்குள்ள மக்களின் பக்தியும் இந்த 25 நாள் திருவிழாவையும் ஒரு கலை விழாவாகவே மாற்றுகின்றன. குறிப்பாக இணுவில் மஞ்சத்தின் செதுக்கல் வேலைப்பாடுகள் உலக புகழ் பெற்றவை. இணுவில் மண்ணின் பெருமையாக திகழும் அந்த பழமையான மஞ்சம் முதல் ஆனி அமாவாசை தீர்த்த திருவிழா வரை ஒவ்வொரு நிகழ்வும் நம் மெய்ச்சிலிருக்க வைக்கும் ஆன்மீக அனுபவங்கள். ஈழத்துத் தமிழ் மண்ணின் பாரம்பரியமும் முருகப்பெருமானின் அருளும் என்றும் நம்மை பாதுகாக்கும் என்பது திண்ணம். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இணுவில் கந்தன் அடியார்களுக்கு என்றும் அவன் துணை நிற்பான். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.